பிரைஸ் ஆக்ஷன் வித் வால்யூமில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய ட்ரேட் வந்து நான் மேக் பண்ண போகிறேன். அந்த ஒரு ட்ரேட் என்ட்ரிக்காக நான் சூஸ் பண்ண சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி பிஆர்எல் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஓகேவா? இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் லைவ் ட்ரேட் பண்ணும்போது அந்த டைம்லேயே தான் நான் வந்து என்னுடைய வாய்ஸ் ஓவரை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன், எதுக்கான விஷயத்தை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன், என்னுடைய மூவிங் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுக்கும்போதே தான் லைவ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுப்பேன். ஏன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது இது டோட்டல் வாய்ஸ் ஃபில்டர் பண்ணாது. எல்லா சவுண்டுமே அப்சர்வ் பண்ணும். ஸோ, அதனால நம்ம வீடியோ எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்ப்பேன். ஸோ, அப்படி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ, அதனால தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போதே வாய்ஸ் குடுத்துக்கலாம். வாய்ஸ் குடுத்துட்டு எடிட் பண்ணி கூட வாய்ஸ் நாய்ஸ் என்னால கம்மி பண்ண முடியுதான்னு நான் ட்ரை பண்றேன். ஸோ, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து ட்ரேட் எடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் குடுத்து நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். சரி, நான் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் வந்து மார்னிங் ட்ரேட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் குடுக்க போறேன் இப்போ. ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாட்டர்டே 29 ஓகேவா? சாட்டர்டே அண்ட் சண்டேன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் மார்க்கெட்ல நமக்கு ஓடிசி மட்டும் தான். லைவ் மார்க்கெட் கிடையாது. சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு லைவ் சார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிசபிள் பண்ணிடுவாங்க. மண்டே டு ஃப்ரைடே தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். சரி, ஓடிசி மார்க்கெட்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரிஸ்க் என்னுடைய டிசிப்ளினை தாண்டி நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்கோர் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிடக்கூடாது. கரெக்டாக? அப்போது நான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணேன். யூஎஸ்டி ஐஎன்ஆர்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் எனக்கு மார்க்கெட் ஒரு ஃபைட்டிங் ஏரியா கொடுத்துட்டு நியூட்ரல் கேண்டில்ஸ் எனக்கு அதிகமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அந்த ஒரு பொசிஷன்லேருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகாமல் ஒரு ஹோல்டிங்கான ஏரியா, ஒரு பேஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் சர்ஃபேஸ் ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணி மூவ் பண்ணுவாங்க வால்யூம்ஸில். அண்ட் தென் மார்க்கெட் ஒரு சப்ளை கொடுத்துருக்காங்க. சப்ளைலேருந்து மறுபடியும் ஒரு பேஸ், ஒரு சர்ஃபேஸு அண்ட் அகைன் ஒரு டிமாண்ட், அகைன் ஒரு சப்ளை கொடுத்து மார்க்கெட் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்பேஸில் என்னால் வந்து என்னுடைய என்ட்ரிஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட் எனக்கு கன்ஃபர்மேஷன் தேவை. அந்த கன்ஃபர்மேஷன்ஸுக்காக நான் சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணணும். அதுக்காக என்னுடைய ஹரிசாண்டல் லைனை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு டூலுக்காக. ஓகேவா? ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். 1 பாயிண்ட் இங்கே அண்ட் 1 பாயிண்ட் இங்கே. ஓகே, பையரில் மூவ் ஆன இந்த ஒரு பர்டிகுலரான வேல எனக்கு செல்லருடைய ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் தென் டாப்லேயுமே எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கு. சரி, ஓகே, அது அப்புறம் இருக்கட்டும். எனக்கு மெயினாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து நான் பெருசாக மெயின் பண்ண போகிறதில்ல. சப்போர்ட் பாயிண்ட்ஸும் நான் பெருசாக மெயின் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். மேபி ஞாபகம் இருந்துச்சுன்னா நடுவில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் வித் வால்யூம் ட்ரேடில் இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நான் டார்கெட் பண்ணி எடுப்பேன் அதிகமாக. கான்செப்ட் வரும்போது கான்செப்ட்டுக்கான மூவ் நான் போகிறேன். ஓகேவா? அண்ட் தென் இந்த பிளேஸில் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் இருக்குது. அண்ட் தென் இப்போ எனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் செல்லருடைய ஃபால் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த சைட்வே மார்க்கெட்டுடைய இந்த ஒரு சைட்வே மார்க்கெட்டுடைய வால்யூம்ஸ் எனக்கு ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூமாக இருக்குது அப்படின்னா அதில் என்னால் வால்யூம் என்ட்ரிஸ் மேக் பண்ண முடியும். மேபி இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய கேண்டில் எனக்கு அந்த ஒரு மூவ் கொடுத்துட்ருக்காங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் ஒரு செல்லர் ட்ரேட் நான் எடுக்கிறேன். 1 மினிட்டுக்கு நான் புக் பண்ணுறேன். அதனுடைய மூவிங் பார்த்துட்டு என்னுடைய கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன். ஓகே, ஓகே. இப்போது இந்த ஒரு பையர் வந்து எனக்கு ஒரு சைட்வே மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா வால்யூமாக வராங்கன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். ரிஜெக்ஷன்னு சொல்கிறத விட என்னுடைய வால்யூம்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வால்யூம் அதனுடைய வேல்யூ எனக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த ஒரு சைட்வே பொசிஷன்லேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் மார்க்கெட்டுடைய மூவிங்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த மார்க்கெட் எனக்கு பையருடைய ப்ரெசன்ஸில் எனக்கு மூவ் ஆகுது, சாரி செல்லருடைய ப்ரெசன்ஸில் எனக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லும்போது இங்கே டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வால்யூம் எனக்கு நான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு, இதை வேணால் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்கக்கூடிய 2 பையர்ஸோடைய வால்யூம்ஸையும் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி முடியணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதும் ஒன்று மார்க்கெட் எனக்கு பையர் மூவ் கொடுத்து எனக்கு ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி வந்தாங்கங்கிற பட்சத்தில் அகைன் அதை நான் எக்ஸ்ட்ரா வால்யூமாக எடுக்க போகிறேன். இல்லைங்கிற பட்சத்தில் என்னுடைய ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே செல்லர் போர்ஷனில் எக்ஸ்ட்ரா வால்யூமாக வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதை அதையுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். நமக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா வால்யூமாக தான் வரும். கரெக்டாக? அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு அந்த பையரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வால்யூம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் நடந்து முடிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நடக்கும்போதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. நடக்கும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? சரி, நான் கம்ப்ளீட் ஆகணும்னு ஹரிசாண்டல் ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த ஒரு 2 பையர், ஒரு பையரில் இருக்குது. சாரி, எனக்கு என்னாச்சு, ஹரிசாண்டல் மூவ் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். 1 மினிட்டு. ஓகே, கிரேட் ஒன். இப்போது மூவ் ஆகுது. சரி,
அப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ண இந்த ஒரு பையருடைய ஏரியா எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் நெக்ஸ்ட் வரக்கூடிய மூவிங் எந்த மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். எனக்கு செல்லர் மூவ் ஆகுறாங்க நான் சொன்ன மாதிரியே. அப்போ எனக்கு இந்த செல்லர் எக்ஸ்ட்ரா வால்யூம்னு சொல்லும்போது நான் ஒரு 2 மினிட் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பையர் ட்ரேட் போக போகிறேன் இஃப் இது எனக்கு செல்லரில் முடியுதுங்கிற பட்சத்தில். ஓகேவா? 4 3 2 1. நான் 2 மினிட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மேபி எனக்கு வந்து இது ஃபைட்டிங் கேண்டிலுக்கான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. கேண்டில்ஸ் அதிகமாக ஃபைட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல எனக்கு பையருடைய மூவிங் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் மார்க்கெட் ஒரு டோஜி கொடுத்து சம்டைம்ஸ் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒரு நியூட்ரல் கேண்டில் சம்திங் லைக் ஃபைட்டிங் மூவ்மெண்ட் கொடுத்து எனக்கு மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது 1 மினிட்ல எடுக்கும்போது எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் மட்டும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பையர் கேண்டிலுக்கு 2 மினிட் என்னுடைய கன்ஃபர்மேஷனுக்கு நான் 2 மினிட் போயிருக்கேன். இப்போ இந்த மூவில் எனக்கு பையர் கேண்டில் வராங்க அண்ட் எனக்கு இந்த வால்யூம்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லும்போது இன்னுமே நான் நெக்ஸ்ட் ஒரு பையர் ஆப்ஷன் தான் போக போகிறேன். சப்போஸ் ஒருவேளை எனக்கு இது லாஸ் ஆகி என்னுடைய சர்ஃபேஸ் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி செல்லர் டீப்பாக கீழே வந்துட்டாங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் அவுட் ஆகிடும். அதுக்கான மூவிங்கை நான் எடுத்துடுவேன். ஒரு லாஸ் வந்து என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு நான் விரும்புவேனே தவிர என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை லோ பண்ணுற மாதிரி விட்டுட மாட்டேன். ஓகேவா? இஃப் எனக்கு 1 மினிட்ல இது ப்ராஃபிட் கொடுக்குது அண்ட் தென் மறுபடியும் 1 மினிட்டுக்கு ஒரு பையர் ட்ரேட் போகிறேன். மார்க்கெட் செல்லருக்கு அப்புறம் ஃபைட் பண்ணி நெக்ஸ்ட் பையர் போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 2 மினிட் கொடுத்தோம். ஆனால் என்னுடைய கன்ஃபர்மேஷன் கிளியராக எனக்கு ஒரு பையர் வந்திருக்காங்க. அந்த வந்த பையருமே எனக்கு டீப்பான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நான் ஷார்ப்பாக நெக்ஸ்ட் ஒரு பையர் போயிருக்கேன். 1 மினிட்டுக்கு ஒரு பையர் போயிருக்கேன் அண்ட் நான் பாட்டமில் கொடுத்த 2 ட்ரேட்ஸுமே எனக்கு என்ட்ரி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இந்த செல்லரில் இருக்கக்கூடிய வால்யூம் கரெக்டாக எனக்கு இப்போது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டுடைய மூவிங்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணலாம். இப்போ இது செல்லரில் போகுது அப்படின்னாலே எனக்கு கன்ஃபர்மேஷன் தான். செல்லர்னு சொல்லும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் வந்துடுவாங்க. ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம்க்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் தென் இப்போது வரக்கூடியதுமே எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூமாக போகுதுங்கிற பட்சத்தில் தாராளமாக நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பையர் ஆப்ஷன் போயிடுவேன். சரி பரவாயில்ல, மார்க்கெட்டுடைய மூவிங் எனக்கு அக்குரேட்டாக இருக்குது. நான் பார்க்குறேன் என்னுடைய செல்லர் வால்யூம் கம்ப்ளீட் ஆகணும். இல்லைங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு பையர் டேக் அ ஃபார் மேன். ஓகே கிரேட் ஒன். அகைன் ஒரு பையர் ட்ரேட் போயிருக்கேன். பரவாயில்ல, கரெக்டாக விழுந்துடுச்சு. ஓகே, என்னுடைய வால்யூம்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட் இப்படி மூவ் பண்ணணுங்கிற ஒரு அனலைஸ் நான் எடுத்துட்டேன்னு சொல்லும்போது என்னுடைய ரிஸ்க்குக்கு நான் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். இஃப் என்னுடைய ரிஸ்க் வந்து எனக்கு லோவாக போகுது அப்படின்னா எனக்கு அது இன்னுமே என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர என்னை வந்து டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இஃப் எனக்கு ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறத விட லாஸ் இதனால தான் ஆயிருக்கு, அப்போ இந்த லாஸ் உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை நான் எதிர்பார்ப்பேன். ஓகேவா? இஃப் எனக்கு இது செல்லரில் மூவ் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கு அந்த செல்லர் எக்ஸ்ட்ரா வால்யூமாக வருவாங்க. ஸோ ஆல்ரெடி எனக்கு கம்ப்ளீட் ஆக வேண்டிய வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு பையர் வால்யூம் தாராளமாக எடுத்துடுவேன். இது ஃபினிஷ் ஆகட்டும். இன்னும் 8 செகண்ட் இருக்குது. 7 6 5 4 3 and 1. இது மார்டின்லாம் கிடையாது. ஓகேவா? ஒரு பையர் கேண்டிலுக்கு கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் இன்னொரு பையர் கேண்டில் எடுக்கிறீங்க, அப்படி கிடையாது. எனக்கு வந்து இந்த ஒரு செல்லர் எக்ஸ்ட்ரா வால்யூம் அண்ட் தென் நான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த செல்லருமே எனக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு அது டீப்பாக கம்ப்ளீட் ஆகணும், அதில் மாற்றம் கிடையாது. அதனால தான் நான் வந்து அந்த ஒரு போர்ஷனில் பையர் போனேன். செல்லர் வால்யூம் வந்தாங்க, அப்போ அந்த செல்லரும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ப்ரீவியஸில் இருக்கக்கூடியதையும் கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் இந்த பிளேஸில் எனக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ தாராளமாக நான் ஒரு பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன். இஃப் இது செல்லரில் போகுது, என்னுடைய சர்ஃபேஸ் எனக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னு சொல்லும்போது நான் விட்டுடுவேன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், சர்ஃபேஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லும்போது ட்ரெண்டு மூவ் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றபடி என்னால் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க முடியும். கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நான் வந்து மூவ் பண்ணிவிடுவேன். ஓகேவா? இது முடியட்டும், முடிச்சதும் நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். 10 செகண்ட்ஸ். இரவும் பகலும். ஓகே, 1 ஃபினிஷ் பண்ணிடுச்சு. என்னுடைய சர்ஃபேஸ் இந்த இடத்துல எனக்கு பிரேக் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் மேபி எனக்கு செல்லருடைய ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லும்போது அதுக்கான என்ட்ரி நான் இந்த இடத்துல எடுத்துடுவேன். ஓகேவா? இப்போது 6000 எனக்கு லாஸ் ஆகிருக்கா, பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம எடுத்துடலாம். என்னுடைய சர்ஃபேஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. என்னுடைய சைட்வே சர்ஃபேஸ் வந்து எனக்கு இந்த பிளேஸில் வந்து எனக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு மூவ் வந்து ட்ரெண்டு கண்டிப்பாக டவுன் ஃபார்வேர்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எனக்கு நான் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி செக் பண்ண ஒரு விஷயம்,
அதில் என்னுடைய ஃபிக்ஷன் வச்சு நான் வந்து என்னுடைய அமௌண்ட்டை எடுக்க போகிறேன். என்னுடைய என்ட்ரி மேக் பண்ண போகிறேன். அமௌண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, என்ட்ரியில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, நான் சொன்ன மூவ் தான். என்னுடைய எனக்கு என்னென்னா அமௌண்ட் லாஸ் வந்து டசன்ட் மேட்டர். நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்களே, எனக்கு அதுதான் வேணும். ஓகே, என்னுடைய ரிஜெக்ஷன் ரேட் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். 6000 லாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஓகே ஓகே, அகெயின் இன்னுமே எனக்கு டீப் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான். மார்க்கெட் எனக்கு டவுன் ஃபார்வேர்ட் கொடுப்பாங்கன்னா கொடுக்கணும், ஏன்னா அதுக்கான ப்ரைஸ் வேல்யூஸ் இங்கே ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, கிரேட் ஒன். 2 மினிட் ட்ரேட் போயிருக்கேன். சேம் ரீசன், மேபி எனக்கு மார்க்கெட்டில் டோஜி ஃபைட்டிங் பண்ணலாம். ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ரிஜெக்ஷன் இருக்குது, அதில் எனக்கு மாற்றம் கிடையாது. மேபி ஃபைட் பண்ணி மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 1 மினிட்னு சொல்லும்போது. அதனால தான் இந்த ஒரு பிளேஸில் நான் வந்து 2 மினிட்டுக்கு ஒரு என்ட்ரி போயிருக்கேன். இதோட மேக்கிங் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரு 19 செகண்ட். 1 மினிட் என்னோடய என்ட்ரி பிளேஸில் 1 மினிட் அண்ட் 15 செகண்ட் இருக்குது. இந்த கேண்டில் ஃபைட் பண்ணுறாங்கன்னா எனக்கு அகைன் ஒரு ஃபார்வர்ட் கொடுக்கணும். பார்க்குறேன், வெயிட் பண்ணுறேன். 7 6 5 4 3 2 1. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட்டுடைய மூவிங் எனக்கு ஹெவியாக ஃபைட் பண்ண மாதிரி தெரில, பட் எண்ட் ஆஃப் த டைம் எனக்கு பையருடைய ப்ரெஷர் இருக்குது அந்த ஒரு பர்டிகுலரான கேண்டிலில். என்னுடைய மூவிங் கன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் இன்னுமே அந்த கேண்டில் எனக்கு ஃபைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை இன்னுமே நான் டீப்பாக எடுத்திருப்பேன். சரி, பரவாயில்ல. இது எனக்கு ப்ராஃபிட் ஆகிடுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு கவலை கிடையாது. ஓகேவா? கன்ஃபர்மேஷன் எனக்கு கிளியராக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இது ப்ராஃபிட் ஆகிடும். அதில் எனக்கு நான் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேனே, கண்டிப்பாக எனக்கு அது ப்ராஃபிட் ஆகிடும். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த செல்லரில் வந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கான மூவிங் எந்த மாதிரி இருக்குது நான் பார்க்குறேன், அனலைஸ் பண்ணுறேன். மோர் 18 செகண்ட்ஸ் இருக்குது. மோர் 14 செகண்ட். 10 9 8 7 6 5 4 and 3 and 2 and 1. There we go. Again come again. Again come again. அதாவது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் டீப்பாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ வந்த பையர் இருக்காங்க இல்லையா, அது டீப்பாக எனக்கு வந்திருக்கணும் ஆக்சுவலாக. அதனால தான் நான் 2 மினிட் கொடுத்தேன். எனக்கு ஃபைட்டிங் இருக்குது மேபி, ஏன்னா எனக்கு ஃபுல் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணி மூவ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து செல்லர் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த செல்லரில் ஃபுல் வால்யூம் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணி மூவ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஃபைட்டிங் இருக்குங்கிறது கன்ஃபர்மேஷன் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் ஃபைட் இருக்குது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் வந்து மாற்றி பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னனோ அதே மூவ் தான் இப்போவும் சொல்கிறேன். அந்த செல்லரில் அது ஒரு ஃபைட்டிங்கில் வருங்கிறது என்னுடைய கன்ஃபர்மேஷன் தான். பட் எனக்கு ஹை ப்ரெஷரில் போகலை. ஓகேவா? நார்மலான ஒரு பையர் மூவ் இருந்தாங்க. ஸோ நான் தைரியமாக நான் என்னுடைய மூவிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய மூவ்லேயும் டீட்டெயில்டு தான், நான் வெயிட் பண்ண விஷயந்தான். இந்த ஒரு விஷயம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டீட்டெயிலான விஷயம் எடுத்து அதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம அதில் ட்ரேட் எடுக்க போகிறோம். இஃப் ப்ராஃபிட். தேங்க்யூ ஸோ மச் காட். ஓகே, அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் மூவ் போகலாமா? ஓகே, அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். என்னுடைய லாஸ் ரெக்கவர் ஆகுது அண்ட் தென் என்னுடைய கன்ஃபர்மேஷன் டீப் ஆகுது. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மூவிங் நம்மளுடைய அனலைஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது மார்க்கெட் நம்மளுடைய வேலை வரணும். ஓகேவா? நம்ம வந்து ஆப்போசிட்டில் போகலை, மார்க்கெட்டோட மூவிங் தெரிஞ்சு மார்க்கெட்டோட மூவிங்லேயே நம்ம போயிட்டுருக்கோம்னு சொல்லும்போது நம்ம வந்து பயப்பட வேணாம்ல. நம்மளுடைய ஷேர்ஸ் போயிடுமோ, நம்மளுடைய அமௌண்ட் லாஸ் ஆகிடுமோ. எனக்கு அமௌண்ட் லாஸ் நான் எப்போவுமே சொல்வேன், டசன்ட் மேட்டர். எனக்கு தேவை என்னுடைய என்ட்ரிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது மட்டும்தான். ஓகே, இன் திஸ் பிளேஸ் எனக்கு வந்து எஃப்விஜி ஃபேர் வேல்யூ கேப் மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், மார்க்கெட் சைட்வே விட்டு இன்னும் வெளியில் போகலை. 2 மினிட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பையர்லேருந்து முடியும் போது நெக்ஸ்ட்டு செல்லர் போகிறேன். 12 செகண்ட் இருக்குது. இது முடியும் போது ஷுவராக நான் வந்து 2 மினிட்டுக்கு நான் ஒரு என்ட்ரி மேக் பண்ண போகிறேன். 2 மினிட் நான் எதுக்கு எடுக்கிறேன்னு தெரியும், சேம் தான். ஸோ 4 3 2 1 கோ.